எங்களுக்கு மட்டும் அப்பனா இருந்திருந்தா நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும். தெருவுல பாட வந்த பிள்ளைக்கெல்லாம் அப்பனா இருந்தா இப்படித்தான் பேசுவோம். நீ கொஞ்சம் உள்ள போமா. எங்கடி போற? தெருவுல பாட வந்தவா தெருவோட போக வேண்டியதுதானே. ஏன் வைத்தியத்தில் படிக்க எதுக்கடி இங்க வந்த? எந்த ஊர்ல எந்த பெரிய மனுஷன் இருக்கான்னு பாக்க வந்தீங்களாடி? இதா பாரு, அப்படியே ஆளை மடக்கி சொத்தை எழுதி வாங்கிட்டு போயிடலாம்னு பாக்குறியா? நாங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஒழுங்கு மரியாதை இந்த ஊரை விட்டு உன் பிள்ளைய தூக்கிட்டு ஓடி போயிரு. இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்னடா பண்ணுவீங்க? தமிழ்ச்செல்விக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு பாருங்கயா, இது வரைக்கும் எங்க சொத்துக்கு வாரிசு நாங்க 5 பேர் மட்டும்தான். 6வதா யாராவது வாரிசுன்னு வந்தாக அப்புறம் இந்த துரப்பாண்டிய மனுஷனா நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்கு இம்புட்டு தூரம் பேசுறதுக்கு யாரா கத்து கொடுத்தது? நாங்க குழந்தைங்க பாருங்க, எங்களுக்கு யாராச்சும் சொல்லி கொடுக்குறாங்களாக்கும். பேர பேத்தி எடுத்த பிறகு இது கேக்குதாக்கும். ஐயா, என்ன விஷயம்னு தெரியாம ஒரு பெரிய மனுஷனை இம்புட்டு தூரம் பேசுறீங்களே. நீங்களும் அவர் பெத்த பிள்ளைங்க தானா? ஏய், நாங்கெல்லாம் பிள்ளைகள்ல, நீ பெத்து வச்சிருக்கிறதா பிள்ளைன்னு எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறியா? தமிழ்ச்செல்வி, நீ உள்ள போமா. இல்லைங்க ஐயா, இவங்க உங்களை தப்பா பேசுறதை என்னால பொறுத்துக்க முடியலையா. நான் நடந்த விஷயத்த சொல்லிவிடுறேன். நீ எது சொன்னாலும் அதை புரிஞ்சக்கூடிய மனநிலையில அவங்க இல்ல. இப்போ இவங்களுக்கு தேவை உன்னோட பிரச்சனை இல்லம்மா, என்னுடைய சொத்துதாமா பிரச்சனை. எங்கடா அப்ப சொத்தையெல்லாம் யாருக்கோ எழுதி கொடுத்துருவானுங்கிற நினப்பு அதாமா இம்புட்டு தூரம் பேச வைக்குது. நீ போமா, உள்ள போ. போமா, சொல்றதை கே, போமா. கிளிய பாதுகாக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாம இம்பூட்டு நாள உள்ள வச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. பெத்த பிள்ளைங்க நாங்க, எங்க கூட கூட இப்படி தனியா இருந்தது இல்ல. எப்ப பாரு ஊர் பிரச்சனை சுத்திக்கிட்டு இருந்தீங்களே. இப்ப இந்த பாட்டுக்காரி கூட இருக்கிறதுக்கு மட்டும் நேரம் இருக்குதோ? காமாட்சி, ஆம்பளை மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கா, எதையும் துணிஞ்சு தைரியமா கேள்வி கேட்பான்னு உன்னை பத்தி நான் எப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த தைரியத்தை புரிஞ்சுக்கிட்டம்மா. அப்படியே எனக்கு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியம்மா. மாமா, என்னதான் இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்பு மாமா. மாப்பிள்ள, நீங்க கூடவா? ஐயா, எத்தனையோ முறை உங்களை பத்தி பெருமையா கவிதை கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு முகங்களுக்கும் பின்னாடியும் இன்னொரு முகம் இருக்குங்கிறத நீங்க தெளிவா காட்டிட்டீங்க ஐயா. என்ன மாப்பிள்ள பேசிக்கிட்டே நின்னுட்டு இருக்கீங்க? டே துரப்பாண்டி, இப்பவே சொத்தெல்லாம் எழுதி வாங்கு, இல்லனா நடுத்தரல தான் நிக்கணும். ஐயா, இப்பவே சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் எங்க 5 பேத்துக்கு எழுதி வச்சு விடுறேன்னு. ஏன்னா இப்பவே மாசம் 10 மூட்டை நெல்லும் 1000 ரூபாய் பணமும் காணாம போயிட்டு இருக்கு. இப்படியே விட்டு வச்சோம்னு வைங்க, ஆத்தா சொல்ற மாதிரி இருக்கிற சொத்து பூரா இந்த பாட்டுக்காரி பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருவீங்க. நாங்களும் எங்க பிள்ளைகளும் வானம் பார்த்த பூமி மாதிரி நிக்க வேண்டியதான். உங்களை எல்லாம் பிள்ளையா பத்ததுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்கடா. ஊரே கையெடுத்து கும்பிடுற எனக்கு பிள்ளைங்க நீங்க கொடுத்தீங்க பாரு பட்டம், போதும்டா. உங்களை எல்லாம் மறக்கவே முடியாதுடா. முத நீங்க எனக்கு கொடுத்த பட்டம் ரொம்ப நல்லா இருக்குதுயா. இந்த பஞ்சாயத்துல பேசுற பேச்செல்லாம் இங்க வேணாம். நான் பெத்த பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொத்தை இப்ப எழுதி கொடுங்க. எப்போ நீங்க அப்ப முக்கியம் இல்ல, அப்பனோட சொத்து தான் முக்கியம்னு சொன்னீங்களோ, இனிமே உங்களையும் பார்க்க மாட்டேன், உங்க வீட்டு படியையும் மதிக்க மாட்டேன். இனி என் கண் எதிரில் நிக்காதுங்க, போயிருங்க. இப்படி எல்லாரும் ஒன்னா வந்து என்ன திட்டதை விட என்னை என் கருத்தில் நினைச்சு கொண்டு இருக்கலாம். நிம்மதியாவது போய் சேர்த்திருப்பேன். போக, போயிருங்க. ஐயா, ஐயா,
எங்களுக்கு மட்டும் அப்பனா இருந்திருந்தா நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும். தெருவுல பாட வந்த பிள்ளைக்கெல்லாம் அப்பனா இருந்தா இப்படித்தான் பேசுவோம். டே துரப்பாண்டி, இப்பவே சொத்தெல்லாம் எழுதி வாங்கு, இல்லனா நடுத்தர்ல தான் நிக்கணும். ஐயா இப்பவே சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் எங்க 5 பேத்துக்கும் எழுதி வச்சு போடுறேன்னு.